வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நாங்கள் இருப்பது திருவான்மியூர் கடற்கரை. மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு இடம் என்று சொன்னால் கடற்கரை தான். எனக்கு எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் அதனை இங்கு வந்துதான் கொண்டாடுவேன். அதே போன்று எனக்கு மன வருத்தங்கள், மன அழுத்தம் இருந்தாலும் அதனை இங்குதான் வந்து நீக்கிக் கொள்வேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம். இந்த தியானம் செய்யும் போது தியானம் அவ்வளவு கைகூடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம். இந்த கடல் தண்ணீரில் குளிக்கும் போது நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள் அதிகரிக்கின்றன, எதிர்மறையான எண்ணங்கள் குறைகின்றன என்று சொல்ல மாட்டேன். எதிர்மறையான எண்ணங்கள் நீக்கப்படுகிறது என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான அருமையான இடம் இந்த கடற்கரை. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாருடன் வந்து சந்தோஷமாக இந்த சூழலை அனுபவியுங்கள். எனக்கு எதிரே பாருங்கள், நிலா எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது பாருங்கள். காட்டுகிறேன் இப்போது. அருமையான ஒரு சூழல். பகலில் வரும்போது அது ஒரு தனி அழகு, இரவில் வரும்போது அது ஒரு தனிப்பட்ட அழகுதான். இவற்றையெல்லாம் சொல்லி வார்த்தைகளால் விவரிக்க இயலாத ஒரு சூழல் இந்த இடம். ஆகையால் நீங்களும் வாருங்கள், குடும்பத்துடன் வாருங்கள், சந்தோஷமாக இருங்கள். நீங்களும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வந்து பார்த்தால்தான் இந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள் எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது பார்க்கும்போது. இந்த கடலை பாருங்களேன், எவ்வளவு ஒரு இப்படி ஆர்ப்பரித்து வருகிறது பாருங்கள். நாம் வந்து இந்த கடலை பார்க்கும்போது ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். அதாவது எப்படி என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கடல் அலைகள் பாருங்கள் வந்து கொண்டே இருக்கும், ஓயாமல் வந்து கொண்டே இருக்கும். எப்படிதான் வருகிறது என்று நமக்கு தெரியாது. ஓயாமல் இந்த கடல் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். இது போன்று நாமும் நம்முடைய முயற்சியை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் விட்டுவிடக்கூடாது. இந்த கடல் அலைகள் எப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றனவோ அதே போன்று நம்முடைய முயற்சிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோம் இல்லை என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனால் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை இந்த கடல் அலைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. நீங்கள் முடிந்தவரை நீங்களும் வாருங்கள், குடும்பத்தாருடன் வாருங்கள். வந்து இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.